ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன்கிட்ட இது மாதிரி சொன்னேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி என்கிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. முன்னெல்லாம் என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் அந்தளவுக்கு என்கிட்ட பேசுகிறது கிடையாது அப்படின்னோடனே, இல்லை எனக்கு நான் உனக்கு என்ன உனக்கு ஏதாச்சும் இது வரைக்கும் நான் ஏதாச்சும் இது பண்ணியிருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோன்னே, அதுக்கு நான் சொன்னேன், உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லைண்ணே, ஆனால் நீங்கள் தான் என் மேலே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னோடனே, ஏன் இப்படி சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை நான் எந்த ஒரு கோவத்துலேயும் நான் இல்லை, இருந்தேன்னா கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது அப்படின்னோடனே, ஏன்னு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உடனே நான் சொன்னேன் இது மாதிரி, நீங்கள் நான் உங்கள் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் சொல்லலையே, நான் சந்தோஷமாக தானே இது பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏன் அதை இதை நினச்சிக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு சில விஷயங்கள் இப்போதைக்கு எனக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது, நீ சொல்லலைனாலும் அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தம்பிக்கு உள்ள ஒரு இது கூட ஒரு பொறுப்பு கூட உனக்கு இல்லை, இன்னும் தங்கச்சி இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ இப்போ கல்யாணம்னு சொல்லிவிட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்க, உன் தம்பி எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, உடனே அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும், அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலை, உங்களை பற்றி இதை பற்றியும் யாருமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி எதுவுமே சொல்லலை, நான் சொன்னது தங்கச்சிக்கு அண்ணன் கல்யாணத்தோட நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா, தங்கச்சி தான் படிப்பு முடிய போகுது, அடுத்த வருஷத்துலேயே மேரேஜ் பண்ணிட்டோன்னா அப்புறம் அண்ணன் கல்யாணத்தை அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து கூட நம்ம அவங்க ஃபேமிலியில் அண்ணி ஃபேமிலியில் பேசிட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதுதான் நீ சொல்லியிருக்க, அதுக்கு தான் சொல்கிறாங்க, அப்போ இத்தனை வருஷமாக நான் சம்பாதிச்சு இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிட்டது நான் பொறுப்பானவன் கிடையாது, இன்றைக்கி நீ பொறுப்பானவன்னு சொல்லி என்னையே பேசுகிறாங்க அப்படின்னோடனே, விடுங்கண்ணே, அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, அத்தை பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தான் பேசிகிட்டு இருந்தது ராகினியை, அவங்க இப்போ திடீர்னு நீ விரும்புகிறேன், காலேஜில் படித்ததுலேருந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு அம்மா அப்பாட்ட சொன்னது அது ஒரு கோவம் அவங்களுக்கு, இப்போ ராகினி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நான் அதுக்கு சரின்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, இப்படி போயிட்டுருக்கு, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, ஏன்னா அத்தைக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா அத்தை மாமா இறந்ததுக்கப்புறம் அத்தை ஃபேமிலி கஷ்டப்பட்டப்போ பண்ணப்போ அப்பா தான் எல்லாம் உதவி பண்ணாங்க, அப்பா அப்போ கஷ்டப்பட்டப்போ மாமா தான் எல்லாமே வேலை வாங்கி கொடுத்தது அப்பாவுக்கு, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே மாமா அப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அவங்க 2 பொண்ணுங்களில் யாராச்சும் ஒருத்தரை நம்ம ஃபேமிலியில் கொண்டு வந்தோன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருப்பாங்க, அதனால தான் அம்மா அதை நினச்சாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்ல வேலை பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறனால, ஆனால் உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு ஆசை வேறு யாரையோ விரும்புகிற வரையும் ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுல்லண்ணே அப்படின்னோடனே, விட அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அதுக்காக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம இதை சமாளிக்கிறதுக்கோ இதை அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கோ நம்மளால் எதையுமே இப்போ இருக்கிற ஒரு இதில் நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடு, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம், நம்ம இது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், நான் என்ன பண்ணுறது சொல்லு, நான் விரும்பின பொண்ணை இப்போ அத்தை பொண்ணுக்காக அவளும் கஷ்டப்படுற குடும்பம் தான், அவளுக்கும் அவங்க அப்பா வேலை ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, அவங்க அம்மாவும் வீட்டு வேலை பார்க்குறவங்க தான், அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரே காலேஜில் படித்தோம் விரும்பினோம், இப்போ நான் அவளை வேண்டான்னு சொன்னாலும் அவளும் என்ன நினப்பா, நம்ம வசதி இல்லைன்ட்டு வேண்டான்ட்டாங்கன்னு தானே அவளும் நினப்பா, அவளை இப்போ 4 வருஷமாக நான் லவ் பண்ணதுங்கிறது அப்புறம் பொய் ஆகிடாதா அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுதுன்னு எனக்கு புரியாமல் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு சில விஷயங்களை எனக்கு புரியுது இல்லாமல் இல்லை, ஆனால் இருந்தாலும் அம்மா அப்பாவோட இதுலேருந்து பார்க்குறப்ப அவங்க செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும், நம்ம செய்கிறது எதுவுமே கரெக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எது நடக்குதோ அது நடக்கட்டும், நீங்கள் அதுக்காக ஒரு மனசை போட்டு எதுவும் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, பார்ப்போம் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ ஏதோ சொல்கிற, இருந்தாலும்
எனக்கு வந்து இந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளால வந்து ஒரு இது இருக்காமல் தான் போகுது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எது சூழ்நிலைகள் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணி தான் ஆகணும், விடுங்கண்ணே அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணத்தை நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு.